நமது மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமிர்தத்துக்கு ஈடானது. நமது மனமானது அமிர்தத்திற்கு ஈடானது. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகவாதிகள் அல்லது ஆன்மீகத்தில் நுழைபவர்கள் எல்லாம். அது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பேராற்றல் கிடையாது. அந்த மனதை நம்மால் ஒருநிலைப்படுத்த முடியும். அப்படி படுத்தும் போது அது அமிர்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த அமிர்தம் எப்பொழுது கெட்டு போகிறது அப்படின்னா, கோபம், பொறாமை, வஞ்சகம் இந்த மாதிரி தீய எண்ணங்கள் ஒரு மனிதனின் மனதுக்குள் அந்த சொட்டு சொட்டா விழுகுது. அப்படிங்கும் போது அந்த அமிர்தம் எப்படி நஞ்சானதோ அதே போல இந்த மனமானது நஞ்சாகி விடுகிறது. அப்பதான் ஒரு மனிதன் தவறான பாதைக்கு செல்ல ஆரம்பிக்கின்றான். அப்ப அந்த நஞ்சு கலக்காமல் இருக்கிறது என்றால், அந்த கோபம், வஞ்சனை இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு மனிதனின் மனதில் கலக்காமல் இருக்கிறது, மனம் தூய்மையானதாக இருக்கிறது என்றால் அந்த மனமானது அமிர்தத்திற்கு ஈடானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை தெரிந்து கொண்டாலே வாழ்க்கையானது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அல்லவா? அப்ப அதை நாம் கடைபிடித்தாக வேண்டும் அல்லவா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க குற்றம் குறைகளை கண்டறிந்து அதை களைய முற்படுங்கள். நம்ம மனசுல வஞ்சகம், கோபம், பொறாமை இந்த மாதிரி தீய எண்ணங்கள் கலக்காமல் பார்த்து கொண்டாலே ஒரு மனிதன் பக்குவப்பட்டவனாக வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும்.